குடமிளகா வச்சு இன்றைக்கி சூப்பரான சட்னி ஒன்று பார்க்கலாம். இந்த சட்னி கூடவே இதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பரான தோசையும் ஒன்று பார்க்கலாம். இந்த தோசை வந்து நம்ம எப்பவுமே பண்ணுற தோசை இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த தோசைக்கும் இந்த குடமிளகா சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், நைட் டின்னருக்கு எடுத்துக்கலாம், டிஃபனாக எடுத்துக்கலாம், எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அரைக்கப்பளவு ரவை எடுத்துக்கோங்க. ரவை எடுத்துகிட்டு அதில் ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணி ஊற்றி அப்படியே விட்டுருங்க. அதுக்குள்ளே நாம் இதுக்கான சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரவை ஊறிட்டே இருக்கட்டும். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவு பூண்டு. இதெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கார சட்னிக்கெல்லாம் வதக்கணும், அந்த அளவு வதங்கினா போதும். காரத்துக்கு ஒரு 5-6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு 3 மீடியம் சைஸ் தக்காளி சரியாக இருக்கும். தக்காளி நீங்கள் போடும்பொழுது குடமிளகாயும் சேர்த்து போட்டுக்கோங்க. குடமிளகாயும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி போடும்போது குடமிளகாயும் போட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒன்றா வதங்கி வர்றதுக்கு சரியாக இருக்கும். குடமிளகா வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தக்காளி வதங்குற நேரத்துலேயே குடமிளகாவும் வெந்துடும். அதனால் வேகாமல் இருக்குமோன்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். தக்காளியும் குடமிளகாவும் ஒன்றாவே வதங்கி நல்லா கிடைக்கும் நமக்கு. உங்களுக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க, நான் போடலை. இது நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் கார சட்னிக்கெலாம் அரைச்சி எடுப்போம்னா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் உடனே இப்போ இதை பண்ணிங்கன்னா இது ஒரு ஈவினிங் வரைக்கும் நல்லா கெடாமல் இருக்கும். வெளியே எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தாலும், இல்லை மறுநாள் வரைக்கும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு புளி இதில் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டும் போகவே போகாது. வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க ஒரு சின்ன துண்டு வெல்லமும் இதில் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் குடமிளகா வச்சு தான் பண்ணினீங்கன்னு நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். இதனோட ருசி அப்படி இருக்கும். அதுவும் இந்த மாதிரி தோசை பண்ணி சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்கலாம். இது வந்து தாளிக்காமல் சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். தாளிப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், போடாமல் இருந்தாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த சட்னி இட்லி, தோசை, உப்புமா, அடை இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நம்ம இட்லி மாவோ இல்லைன்னா தோசை மாவோ ஏதோ ஒரு மாவு எடுத்துக்கலாம். ரெண்டும் கலந்துக்கோங்க. ரவை நல்லா ஊறி இருக்கணும். நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக இஞ்சி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க. 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க. கலந்துட்டு உங்களுக்கு நீங்கள் தோசையாக வேணும்னா தோசை மாதிரியும் ஊற்றி எடுக்கலாம். கொஞ்சம் மெல்லிஸாக சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப மெல்லிஸாக, ஒரு சிலர் ரொம்ப மெல்லிஸாக இருந்தால் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப மெல்லிஸாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமல் திக்காகவும் ஊற்றி எடுக்கலாம். அடை மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் வந்து இன்றைக்கி அடை மாதிரி தான் செஞ்சேன். அப்படியே மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிட்டு நான் அதை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அப்படியே மூடி வச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இல்லைனா பணியாரம் மாதிரி நம்ம ஊற்றி எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது எப்படி வேணாலும் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த தோசையை நீங்கள் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சட்னியை குடமிளகா வச்சு பண்ணினீங்கன்னு யாருக்குமே தெரியவே தெரியாது. நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இந்த தோசையில் கொஞ்சம் மிளகுத்தூள் அதிகமாக போட்டுட்டேன். காரம் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏன்னா நான் போட்டிருக்க மிளகாவும் ரொம்ப காரம். நீங்கள் வந்து மிளகுத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது மிளகுத்தூள் போடாமல் பண்ணினாலும் ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது என்னோடய சேனலை இப்போ தான் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. என்னோடய சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். அதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
என்னோடய சேனலில் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டிஃபன், டின்னர் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலாம், சேம் டைம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், அந்த மாதிரியான ரெசிபிஸ் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். போய் பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.